குட் மார்னிங். காலையிலே என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா எங்கள் மூத்தார் வராங்க, அதுதான் ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், என் பையன் எனக்காக வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு உருட்டி கொடுத்துருக்காரு. அதை பத்திரமா வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டாணி கறி, அதாவது குருமா பண்ணுறதுக்கு பட்டாணி வேக வச்சுருக்கேன். இது வந்து சீரக தண்ணி, இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன், சூடாக இருக்கும். அப்புறம் டீ இல்லைனா எப்படி ஆன் த வேல இருக்கார் மூத்தார். ஸோ அதனால் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டேன். நான் மாவு பிசைஞ்சது இது கொஞ்சம் இருக்குது. இதோ இப்போது வந்துட்டு பரட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் இதை வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி குயிக்காக தான் செய்கிறேன், ஆயிலே இல்லாமல். எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் இதில் வேறு பூரி போடணும். இது என் பையன் செஞ்சது, அது அப்புறமா பண்ணலாம் பூரிக்குன்னிட்டு. ஆனால் இவ்வளோலாம் சப்பாத்தி உருட்டி பரட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இன்றைக்கி சப்பாத்தி போடுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னுட்டு, அதனால் வேறு வழியில் நாளைக்கு இருந்தது தான் புதுக்குவா. அதுதான் இது பூரி மாதிரி பொண்ணு வந்திருக்கு. சில நேரத்தில் சமைக்கும்போது ஒரு சலிப்பு தட்டிடுது, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், வானல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், பட்டாணி தான் நிறைய அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு அதிகமாக யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அது ஒரு சாஸ்திரத்துக்காக தான் போட்டிருக்கேன். மற்றபடி இது பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன்னா. ஆனால் இது ஒரு வேலைக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் வந்து ஜனக்கட்டு, மூத்தார் பையன், நாங்கள், ஸோ ஒரு 6 பேர் இருக்கும். அதனால் இவ்வளோ வச்சா தான் கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. மூத்தார் பையன் நேற்றே சொல்லிட்டாங்க, மேமா நிறைய வேணும்னுட்டு. ஏன்னா அவர் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு நாக்கு செத்து போய் கிடக்கு. ஸோ அதனால் நல்லா காரசாரமாக சூப்பராக வச்சாச்சு. கொதிக்குதுங்களா நல்லா. இனி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், ஃபைனல் ஸ்டேஜு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மூத்தார் என்ட்ரி கொடுத்துட்டாரு. மூத்தாரை பார்த்ததும் பசங்க செம்ம ஹாப்பி, அண்ட் எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ணனை பார்த்தது தம்பிக்கு ஒரே சிரிப்பு அடக்க முடியல. அவரும் வந்து பார்த்துட்டு ஹாப்பியாக போயிட்டார். கிட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. என் பையன் என்னன்னு தெரியல, சும்மா வலியச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கார். எங்கள் மூத்தார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பேசுகிறான்னுட்டு. ஸோ பையனுக்கு வலியச்சனா அவ்வளோ இஷ்டம். ஏன்னா பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அதான். தேங்காய் வந்துட்டு உடஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க, ட்ரெயினில் வந்தாங்க இல்லைங்களா. கொண்டு போயிட்டு கிச்சனில் வைக்கிறாரு. நல்ல மழை சென்னையில், நல்லா இருட்டிட்டும் இருக்குது, சாரல் போட்டுக்கிட்டே இருக்குது. வர வழியிலே அவர் வந்துட்டு பசின்னு சொல்லிட்டு 2 தோசையை சாப்பிட்டுட்டாங்களாம், அதை சொன்னாங்க. அதோட பாப்பாவோடைய பர்த்டே ஆல்பம் இப்போ தான் கைக்கு வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வராங்க. அது முடிஞ்சு 8 மாதம் ஆகுது, ஆனால் ஆல்பம் இப்போ தான் கைக்கு வருது. நாங்கள் இன்னும் பார்க்கல, பிடிஎஃபாக அனுப்பியிருந்தாங்க, அதில் தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ தான் ஆல்பம் கைக்கு வருது. இந்த பேக்லேருந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல்பம். இதில் தான் பாப்பாவோடைய ஆல்பம் இருக்குது. பையனோட ஆல்பத்தையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது பாப்பாவோட ஆல்பம். இது வந்து மெமரிஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா. பசங்களுக்கு சப்பாத்தி கொடுத்தேன். இந்த தேங்காய் வந்திருக்கு. இது ஒன்று கடையில் வாங்கினது, ஒன்று எங்கள் சின்ன மாமியார் கொடுத்தது. நேந்திரம் பழம் பாப்பாக்காக கேரளாவிலேருந்து வந்திருக்கு. சாயங்கால டைமில் ஒரு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அவிச்சு கொடுக்கணும். ஒன்று வீட்டில் வந்தது, இன்னொன்று வந்துட்டு கடையில் வாங்கின தேங்காய். பிரித்து பார்த்துடலாங்களா ஆல்பத்தை. என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாப்பாவுடைய பர்த்டே கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் இது, அதுலேயே பார்த்துருப்பீங்க பாப்பாவுடைய இதுவெல்லாம். வாங்க பிரித்து காட்டுறேன். நிஹாரிகா பேர் நல்லா இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த பிக்சர் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இப்போ காட்டுறேன் இருங்க, இந்த பிக்சர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கோன்னுட்டு. ஆனால் அந்த பிக்சரை உள்ளே வச்சுருக்காங்க. பாப்பா நல்லா இருக்காங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப் நான் தான் பண்ணேன். வெட்டல் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அடம். இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, அது என்னோடய சேவிங்ஸு. ஸோ அவளோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு போட்டுருணுன்னுட்டு முன்னாடியே வாங்கி போட்டுட்டேன் நான். கேக்கு, அது டெக்கரேஷன்ஸ், பாப்பாவுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு. அப்படியேட்டு வந்துட்டாங்களா.
யாருமா சொல்லுங்க, இது யாரு? இது யாரு? இது யாரு? மிஸ்ஸில் இதுவும் அச்சம்மா தான். இது யாரு? மிஸ்ஸில் அச்சம்மா. குன்னி. ஆஹா, குன்னி அங்கே இருக்காளா? அச்சம்மா இல்லையா? எங்கே போயிட்டாங்க மேமா? எங்கம்மா மேமா? பார்க்கில் இருக்காங்களா? மிஸ் இல்லை அச்சம்மா. ம். ஆ, இது யாருமா? ஆ, சரி. இது யாரு சொல்லுங்க, இது யாரு? அப்பா. யாரு? இது யாருமா? இது யாரு? அம்மா. இது தன்யமேமா. ரெண்டு சேச்சி இருக்காங்களா? இது இது வள்ளியம்மா. ம். இது யாரு? இது யாரு? இது யாரு? இது இது ஆ, இது 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 கண்ணேட்டன். ம். எனக்கு மேலே என்னோட பையன் ஆர்வக்கோளாறுன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன்னு பார்த்து அவர் தான் வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள் சாப்பிட்ற ஃபோட்டோஸ். வள்ளியச்சனா நல்லா இருக்கு இல்லைங்களா? என் பொண்ணு வளர்ந்து அவள் பார்க்கணும். பெரிய குன்னியா? ம். டான்ஸ் பண்ணல பாப்பா. கேரளாவில் இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு சிப்ஸு. இது பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் வாங்கியிருக்காங்க. மூத்தார் பையன் இங்கே தான் இருக்காங்க, அதனால நிறைய வந்திருக்கு. எங்கள் மூத்தாரெலாம் இருக்காங்க இல்லையா? இது கருவேப்பிலை எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து பறிச்சது. இது அப்பளம். 2 கட்டு அப்பளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது கடையில் வாங்கியிருக்காங்க. இது வந்துட்டு வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு அங்கே டிமாண்ட் இப்போது. இது ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு ஓணத்துக்கு எடுத்தது. கூடவே ட்ரெஸ் கேட்டு இது எங்கள் மூத்தார் வாங்கிட்டு வந்திருப்பார் பசங்களுக்கு. ட்ரெஸ்ஸு 2 செட்டு வந்திருக்கு. ஒன்று வந்துட்டு எங்கள் மாமியார் எடுத்திருக்காங்க, ஒன்று எங்கள் மூத்தார் ஒய்ஃப் எடுத்திருக்காங்க. இது எங்கள் மூத்தார் எங்களுக்காக வாங்கினது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மாமியார் சொன்னாங்க. 2 வாங்கியிருக்காங்க, சென்னை வீட்டுக்கும் 1 இது கேஸ் பற்ற வைப்பாங்க இல்லையா, அது சார்ஜர் போட்டுட்டு நம்ம வந்துட்டு கேஸ் பற்ற வைக்கிறது. ஸோ எங்களுக்கும் 1 வாங்கியிருக்காரு மூத்தார். இது ஓணத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ தான் வர்றாங்க ஆள், அதனால் இப்போ வந்திருக்கு நமக்கு. இங்கே மூத்தார் ஒய்ஃப் எடுத்திருக்காங்க. கோட் ஷர்ட்டுலாம் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். பையனுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, இப்போதைக்கு போட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் போடுறதுக்கு. எங்கள் மூத்தார் வந்துட்டு எங்கள் மாமியார் கோவில் பிரசாதம்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ் எங்கள் மாமியார் எடுத்திருக்காங்க தீபாவளிக்கு. ஓணத்துக்கும் தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம். ட்ரெஸ் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க. கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் யூனிவர்ஸை நம்புகிறேன் இப்போல்லாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெஸ்ஸு என் பாப்பாக்காகவே எடுத்த மாதிரி இருக்குது. என் பாப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு எங்கள் மச்சன் இது தான் செலக்ட் பண்ணார். ஆனால் ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க, குத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே வந்துடுச்சு கைக்கு. பொண்ணுக்கு மட்டும் கிராண்டாக இருக்குது, பையனுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என் மச்சனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இன்றைக்கி எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? பட்டாசு பையனுக்கு வாங்கினது. தேங்க்யூவா. அப்படி கண்ணை பிடிச்சி ஸ்டூட் பண்ணு. பாப்பா ரைட் சைடில் ஷூட் பண்ணுறேன். அது கூட ஓகே. ஷூட் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணு. எஸ். தாழ்த்து பிடிச்சு ரெண்டு பேரில் வச்சு ஆயிடுத்து. இங்கே எங்கிட்ட அங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே ரெண்டு பேரில் பிடிச்சு இங்கே ஆயிடுத்து. அதுலேயே கண்ணு இருக்கா? பட்டாசு அடுத்து ப்ரெஸ் பண்ணிடாமா. அழுக்கு ப்ரெஸ் பண்ண முடியலையா? ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு வரல. கொஞ்சம் ஆயில் இது பண்ணி கொடுத்துருங்க. வா, யாரு நீங்கள் ஷூட் பண்ணீங்க? என்ன கண்ணில் இருந்து சுட்டா எவ்வளோ தீப்பா. பண்ணா பண்ணுங்க. இதான் பட்டாசா இப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பசங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, துப்பாக்கி பட்டாசு. மூத்தார் இப்போ தான் டீ குடிக்கிறாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இனிமேல் தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கு. இங்கே நல்லா மழையாக இருக்குங்களா, அதனால் ஒரு 10 மணிக்கு மேலே சுடு தண்ணி வச்சு பசங்களுக்கு ஊற்றணும். கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு தான் அடுத்த வேலை நடக்கும் எனக்கு. மூத்தார் இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் களை கட்டுது எங்களுக்கு. துப்பாக்கி வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டைட்டாக இருக்குதா, பையனுக்கு கையெல்லாம் வலிக்குது. பையன் வந்துட்டு அவருடைய வள்ளி அச்சைக்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாரு. அவருடைய பைக்கெல்லாம் காமிச்சார். கோவிலுக்கு போகணும் அப்படிலாம் கூப்பிட்டாரு. அந்த பைக்கில் அவங்க வள்ளி அச்சனை உட்கார வச்சு அவரு ஓட்டணுமா.